இது ஸ்ப்ளெண்டர் வண்டி, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஹீரோ. இந்த இருக்குது டேங்க் கழட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. வண்டி சர்வீஸ் வந்துச்சு. செல்ஃபு வேறு வேலை செய்யலை. ஆமாம், செல்ஃபு மோட்ரு தான் போச்சு. லைனை செக் பண்ணி பார்த்தேன், மோட்ரு தான் போச்சு. ஆமாம், எல்லாம் கம்ப்ளீட்டாக கழட்டி தான் பண்ணியிருக்கேன். சீட்டு இட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன் கழட்டி. பாருங்க, இப்போ பெட்ரோல் டேங்க் மேலே கழட்டியிருக்கேன், அதனால் தூசியாக தெரியுது. பெட்ரோல் டேங்க் ஏன் கழட்டினானாக்க, பெட்ரோல் டேங்கு எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆடும், முன்னாடி ஷேக் ஆகும். ஆமாம், இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும், கியர் வண்டியில் எல்லா வண்டியிலையுமே, அதாவது இந்த லேட்டஸ்ட்டாக உள்ள வண்டியில் தவிர்த்து, இந்த கண்ட்ரோல் இந்த மாதிரி உள்ள வண்டியில், இந்த கேடிஎம் இந்த மாதிரி வண்டியில் தவிர்த்து, அதுக்குன்னா பெட்ரோல் டேங்க் பிளாஸ்டிக்கில் தான் வரும்னு நினைக்கிறேன். நண்பர் ஒருத்தர் வந்துட்டார், அதனால் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த வீடியோ எதுக்குனாக்க, இந்த வடக்கனுங்க வீடியோ ஒன்று பார்த்தேன், பைக்கு வீடியோ தான் போட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ மறுபடியும் நான் எடுத்து போடுறேன். அதில் என்னன்னாக்க, பெட்ரோல் டேங்க் ஆடும். முன்னாடி பார்த்துருப்பி எல்லா வண்டி ஸ்ப்ளெண்டரு எல்லா வண்டியில் இது பண்ணி பாருங்களேன், ஆடும். இந்த வண்டியில் ஆடு தான் பார்ப்போம். இந்த வண்டியில் லைட்டாக ஆடுது, ஏன்னா எல்லா பக்கம் புஷ் மாதிரி கூட டைட் பண்ணாலும் லைட்டாக ஆடுது. ஆமாம், அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு இந்த ரப்பர் புஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பக்கம் வரும். இந்த பக்கம் ஒன்று, இந்த இங்கிட்ட ஒன்று இருக்கு. 2 பக்கம் ரப்பர் புஷ் இருந்தால் இருக்கா, இது ஒன்று வரும், இது ஒன்று வரும். இந்த ரப்பர் புஷ்ஷை எடுத்துகிட்டு அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேரிங் இது பாருங்கள், இந்த பேரிங் அதுக்கு தகுந்தாமல் பேரிங்கில் மாட்டி 2 பக்கம் இந்த மாட்டியிருக்கானா, இந்த மாதிரி மாட்டி தேங்க மாட்டுறாங்க. அப்படி மாட்டக்கூடாது. ஆமாம், ஏன்னா 2 பக்கம் ரப்பர் புஷ் தான் வரும். 2 பக்கம் ரப்பர் புஷ் வரும். இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல ரப்பர் புஷ் வரும், தான் இருக்கும் பாருங்கள். அதுக்கு நான் சுற்றி ரப்பர் புஷ்ஷு, சென்டரில் மெட்டல் புஷ்ஷு. டேங்கில் ரப்பர் புஷ் தான் டச் ஆகிருக்கு, இந்த மெட்டல் புஷ் டச் ஆகாது. எதனால் இப்படி கொடுக்குறாங்கனாக்க, பெட்ரோல் டேங்க் மட்டும் தனியாக கொடுக்குறாங்கனாக்க, இந்த வண்டியில் டச் ஆகக்கூடாது. சேஸ் இருக்கா, இந்த வண்டியில் வந்து டச் ஆகக்கூடாது. இந்த ரப்பர் புஷ்ஷில் தான் டேங்கு மாட்டணும். இந்த மாட்டிட்டோம்னு இந்த கவர்ட்ட மாதிரி அதுலேயும் கொடுத்து பார்க்கணும். இந்த வந்திருக்கா 2 இடத்துல, இங்கிட்டு இதில் தான் அந்த ரப்பர் புஷ் உட்காரும். டேங்கிலே டச் ஆகாது வண்டி, இந்த ரப்பர் புஷ்ஷில் தான் டச் ஆகும். இருக்கா, இங்கே இங்கிட்டு ஒரு புஷ்ஷு, இங்கிட்டு ஒரு புஷ்ஷு, இந்த இடத்துல ஒரு புஷ்ஷு, இந்த இடத்துல போல்ட் வரும். முன்னாடி ரப்பர் புஷ் மட்டும்தான் வரும். இந்த 3 புஷ்ஷில் தான் இந்த டேங்கு நிற்கி தரமான நிற்கி, அந்த இதாகாது. ஆமாம், அது ஏன் அப்படி ரப்பர் புஷ்ஷில் போட்டு வண்டி இந்த டேங்கை பெட்ரோல் டேங்க் நிப்பாட்டியிருக்காங்கன்னா, அந்த வண்டியில் பாருங்கள் பேட்ரி வருதா, பேட்ரி இருக்குது பாருங்கள். இந்த பேட்ரி வந்து என்ன செய்யும்னா, சமயத்தில் ஏதாவது வயர் ஷார்ட் ஆகி இந்த பாடியில் டச் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் இருக்குது. அப்போ மெயின் சும்மா பேட்ரி மெயின் இடத்துல டச் பண்ணி பாருங்களேன், தீ வரும், ஃபயர் ஆகும். அப்போ பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் எடுக்கும்போது என்ன செய்யும், இந்த ஃபயரு டேங்குக்கு இது ஷார்ட்டேஜ் ஆகும். ஷார்ட்டேஜ் ஆகுனா வெடிச்சிடும். வெடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டியே பெட்ரோல் டேங்கு டச் ஆகக்கூடாது. சேஸு பெட்ரோல் டேங்க் டச்சே ஆகக்கூடாது எந்த விதத்துலையும் சரி. அந்த வடக்கிழங்கு வீடியோ பார்த்தனால நான் மறுபடியும் உங்களுக்கு விழிப்புணர்வு வீடியோ போடுறேன். இந்த ரப்பர் புஷ் இல்லாமல் மாட்டக்கூடாது. இந்த இடத்துல ரப்பர் புஷ் இருக்கணும், இந்த இடத்துல ரப்பர் புஷ் இருக்கணும். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், இந்த கீழே செக் நட் வச்சு மாட்டுவாங்க. அந்த மாதிரி மாட்டிடாங்க. மாட்டினீங்கனாக்க ஒரு பேட்ரி லைட்டாக கசிவு ஆச்சுனாக்க, மெயினில் பாடி ஆச்சுனாக்க, ஏன்னா பேட்ரி மெயின் எல்லா பக்கம் பிரேக் லைட்லேருந்து இண்டிகேட்டர்லேருந்து ஆறுங்க எல்லாத்துக்குமே பேட்ரி மெயின் தான். ஏதாவது ஒரு இடத்துல டச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல் டேங்கில் டச் ஆகிடும். பெட்ரோல் டேங்கில் அந்த ஃபயர் போச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிக்கி என்ன வேணாலும் நடக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த ரப்பர் புஷ் இல்லாமல் டேங்கு மாட்டக்கூடாது. பெட்ரோல் டேங்கு நல்லா பார்த்துக்குங்க. ரப்பர் புஷ் அந்த வடக்கனுக்காண்டியே வீட போடுறேன். முட்டா பையன் வந்து அவனை என்ன சொல்லி திட்டுறதுனா, அவன் இதுக்காண்டி போடுறான், வருமானத்துக்காண்டி போடுறான். ஆனால் வருமானத்துக்காண்டி போட்டாலும் அது வந்து அவன் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போடுறான் ஒரு விஷயத்த. அந்த மாதிரி அவன் பேரிங்கை வச்சு இந்த இடத்துல பேரிங்கை வச்சு மாட்டினானா, ஒரு பேட்ரி மெயின் டச் ஆச்சுன்னா என்ன ஆகும் நீங்களே பாருங்கள். வண்டியில் நீங்கள் போறீங்க, முன்னாடி சின்ன பிள்ளைய உட்காந்து போங்க, ஃபேமிலியை ஏற்றிட்டு போவீங்க, எல்லாமே நடக்கும். அப்போது டச் ஆச்சுன்னா அவசரம், நீ சிங்கிளாக போனால் கூட டக்குன்னு குதிக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோடு முன்னாடி ஜாமான் வச்சு போகையில் ஆபத்து தான் வர்றேன். அதனால அந்த மாதிரி செஞ்சுறாங்க. இந்த ரப்பர் புஷ் இல்லாமல் டேங்க் மாட்டவே கூடாது. இங்கே வண்டி கூட ஓட்டாமல் போடுங்க, இந்த ரப்பர் புஷ் இல்லாமல் மாட்டக்கூடாது. இங்கேயே ரப்பர் புஷ் வரும், அந்த கீழே நான் போட்டிருக்கல 3 ரப்பர் புஷ் இல்லாமல் கண்டிப்பாக பெட்ரோல் டேங்க் மாட்டிடாங்க. மாட்டினீங்கன்னா ஒரு சின்ன பேட்ரி மெயின் கசிவானாலும் சரி, வண்டி வெடிச்சிடும். ரொம்ப ஆபத்து.